நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நான் உங்களை விட்டா தானே நீங்க வெளியில போறதுக்கு. நீங்க இங்கதான் இருக்கணும். என்ன மட்டும் ஏமாத்திட்டு நீங்க போனீங்கன்னா அப்புறம் நான் யாருன்னு காட்டிடுவேன். நீங்க வர வர ரொம்ப பேசுறீங்க. நீங்க எப்ப வெளியில போவீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல நான் உங்களை வெளியில போக சொல்லி சொன்னேனா? ஒருவேளை வேற எங்கேயாவது அதிக சம்பளம் கொடுக்கறாங்களா? இல்ல என் கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? தயவு செஞ்சு என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்கம்மா. நீங்க இந்த மாதிரி பண்றது எல்லாமே சரியா? என்ன பத்தியும் என்னோட குடும்பத்தை பத்தியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணுதுனால தானே நீங்க இங்க இருந்து கிளம்ப போறீங்க. நீங்க பண்ண தப்பு உங்களை உறுத்துதோ? அப்புறம் ஏன் ரோசமா நீங்க அந்த தப்பு பண்ணீங்க? ஏதாவது பேசுங்க. இந்து கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலம்மா. நம்ம அருண் ஜெயில அவங்களுக்கு பிறந்த குழந்தை காணாம போயிட்டா. சுகுமாரன் மட்டும்தான் அவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். இந்த வீட்டுல அந்த பொண்ணு எப்படி வாழ்ந்துட்டு இருந்தா? எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு அவ தனியா இருக்கத பாக்குறப்போ நான் அவ கூட சேர்ந்துட்டேம்மா. உன்கிட்ட அவளை பத்தி சொன்னா நீ கோவப்படுவேந்தாமா உன்கிட்ட சொல்லாம இருந்துட்டேன். அதுதானே தவிர உன்னை ஏமாத்தணும்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. மத்தவங்க கஷ்டப்படுறத பாக்கும்போது அதை நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவல்ல. வாழ்க்கையில பிரச்சனைகளும் ஆசைகளும் வரும். எதிர்பாராததை சந்திக்க வேண்டி வரும். அது எல்லாத்தையுமே நிறையவே நான் அனுபவிச்சுட்டேன். உங்களுக்கு தான் தெரியும்ல. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதுக்கு போய் சொல்லிதான் நம்ம பரிகாரம் தேட வேண்டியதில்லை. மறைஞ்சிருந்து வாழவும் கூடாது. ஆள் மாறாட்டம் பண்ணவும் கூடாது. இந்து பண்ணது மட்டும் சரியாங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஏன் விஷயத்தை விடுங்க. அருண் கிட்ட அவன் நிறையவே போய் சொல்லிட்டால. அவனையும் நான் நியாயப்படுத்த மாட்டேன். என்னால எப்பவுமே மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை அந்த அருண் பண்ணியிருக்கான். ஆனா இந்து அவனுக்கு பண்ணது ஒரு பெரிய சதி. பொண்ணு காணாம போயிட்டாங்கிற விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டு அது தெரியாம அவன் குழந்தை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கான். இது எதுவுமே மன்னிக்க முடியாத விஷயம். குழந்தை அவ அப்பா வீட்டுல இருக்கிறதா என்கிட்ட அவ சொன்னா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அது அவளுக்கு மட்டும் குழந்தை இல்ல, இங்க இருக்கிற அருணுக்கும் குழந்தைதான். என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியில வரும்ல. மறைச்சு வச்சது எல்லாமே இப்ப வெளியில வந்துருச்சுல்ல. வேணும்னே பண்ணலம்மா. நம்ம இந்துக்கு ரொம்ப சின்ன வயசுதாம்மா. அவ தனியா ஒரு முடிவு எடுத்துட்டா. அது ஆபத்துல போய் முடிஞ்சிருச்சு. கூடவே இருந்த அந்த சுகுமார அவருக்கு வயசு பக்குவமும் இருக்குல்ல. அவளுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும். அது எப்படி? யார் சொன்னாலும் அவ கேட்க மாட்டாள்ல. அவ நினைச்சது எதுவுமே நடக்கலம்மா. 2 பேரோட வாழ்க்கையும் வேற வேற வழியில போயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் சொல்லும் போது அவ யோசிச்சிருக்கணும். கண்டிப்பா அவளை இதுக்கப்புறம் திருத்தவே முடியாது. நம்ம அருண் ரொம்ப கோவப்பட்டு தான் இங்கிருந்து போயிருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ தெரியலையே. என்னங்க? சேச்சேம்மா, என் வீட்டுக்கார் இங்க வந்தாரா? இல்லம்மா. ஐயோ கடவுளே. அருண் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு? எல்லாமே கையை விட்டு போச்சு. குழந்தைய பாத்துட்டாரா? அப்புறமா சொல்றேம்மா. ஏய் இந்து, அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல. எப்படி நமக்கு தெரியும்? நாம சொல்ல வந்தது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. எங்க பொண்ணை பத்தி அவர்கிட்ட சொல்ல நான் எத்தனை முறை யோசனை பண்ணேன். ஐயோ
அருணோட தண்டனையை குறைச்சு அவன் திடீர்னு இப்படி வந்து நிப்பான்னு யாருக்குமா தெரியும்? குழந்தை எங்க இருந்தா வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட கேட்டாரு. அப்பதான் நான் இந்துக்கு கால் பண்ணேன். அவரோட குழந்தைய பார்க்கணுன்ற ஆசையில தான் அவர் ஓடி வந்திருக்காரு. ஆனா அவர் தெரிஞ்சுக்கிட்டதோ குழந்தை எங்க இருக்குன்னே தெரியல. யாரா இருந்தாலும் உடஞ்சிருவாங்க. அருண் சத்தம் போட்டு தானே போயிருக்காரு. இப்ப அவரு எங்கப்பா போயிருப்பாரு? அது எப்படிமா நமக்கு தெரியும்? எங்க போறதுன்னு அருணுக்கும் புரிஞ்சிருக்காதுமா. அவர் பிளான் பண்ணியா வந்திருந்தாரு. எனக்கு பயமா இருக்குப்பா. அவர் தற்கொலை பண்ணிப்பாரா? ஏய் இந்து, அவர் அங்க இருந்து ரொம்ப கோவமா போனாருல. அவர் மனசுல தேவையில்லாத என்ன வந்துச்சுன்னா அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். எதுக்குமா? திடீர்னு அருண் இங்க நடுவுல வந்துட்டாருன்னா அப்ப நீ இங்க இருக்க வேண்டாமா? நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்து, தூக்கம் வருதா? அப்படின்னா என் செல்ல எதுக்காக இப்படி இருக்கீங்க? சொல்லுடா தங்கம். உங்களுக்கு போர் அடிக்கலையா? எதுக்கு? ஆனா எனக்கு போர் அடிக்குதே. அப்படியா? அப்படின்னா நீ போய் கலர் புக் எடுத்துட்டு வா. அதை வரைஞ்சா உனக்கு போர் அடிக்காது. வேண்டாம். அப்படின்னா நேத்து நாம வாங்கினோம்ல அந்த பொம்மைய மேலேந்து எடுத்துட்டு வரலாமா? கீ கொடுத்தா அது ட்ரம்ஸ் வாசிக்கும். அதுவும் வேண்டாம். அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம கோடீஸ்வரம் விளையாட்டு விளையாடலாமா? நீ தான் என்ன கேள்வி கேட்கணும். ரோசம்மாவும் நானும் சீட்ல உட்காந்துருப்போம். அதுவும் வேண்டாம். கோடீஸ்வரனும் கோடீஸ்வரியும் நான் ராத்திரி டிவிலே பாத்துக்கிறேன். அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என் பொண்ணு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அத சொல்றதுக்காக தானே நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க. செல்லக்குட்டி, சொல்லுங்க, உன்னோட பிளான் என்ன? சொல்ல மாட்டியா? ஆன்ட்டி, ஆ? ஆனி ஆன்ட்டி, நான் ஆன்ட்டிய பார்க்கணும். நான் ஆன்ட்டி வீட்டுக்கு போகணும். போலாமா? வேண்டாமா, இனிமே அங்க போக கூடாதுன்னு அம்மா சொன்னா இல்லையா? ஆன்ட்டி ரொம்ப பாவம். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். உங்களையும் பிடிக்கும். நாம ஈவினிங் எங்கேயாவது வெளியில போலாம். பார்க், பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது வெளியில சாப்பிட்டுட்டு வந்துடலாம். உனக்கு 2 ட்ரெஸ்ஸும் எடுக்கணும், சரியா? அது சாயங்காலம் தானே. இப்ப நான் ஆன்ட்டிய பார்க்க போட்டோமா? நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. உடனே வந்துடுறேன். சரின்னு சொல்லுங்கம்மா. கண்மணி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? வேண்டான்னு நான் எத்தனை தடவை சொல்றது? பெரிய ஆண்டி ஆண்டி. இதுக்கப்புறம் அவளை பார்க்கணும்னு சொல்லவே கூடாது. கண்டவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்காக நான் ஒன்னும் வளர்க்கல, புரியுதா? அங்க போயே ஆவேன் அப்படின்னு என்கிட்ட அடம் பிடிச்சா உன்னை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடுவேன், புரியுதா? உள்ள போ. என்ன அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்றதா இருந்தா அது வேண்டாம். உங்களுக்கு கிச்சன்ல எந்த வேலையும் இல்லையா? இருக்கு.
எல்லா இடத்துலையும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். அருணை எங்கேயுமே காணோம்மா. தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கேட்டு பாத்தீங்களா? யாருமே பார்க்கலையாம்மா. அருண் ஜெயிலேருந்து வந்துட்டாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது. அருணோட கையில இப்ப போனே இருக்காதுல்ல? இல்ல, போனை வாங்கி கொடுக்க கூட நேரம் கிடைக்கலையே. நம்ம தேடுறது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்காக பிரபாகர் குரூப்புக்கும் அருணோட அம்மாவுக்கும் தெரியாமல் வீடு வரைக்கும் போய் என்னை தேடி பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் அங்கேயும் போகலை. இங்கே பாருமா, அவர் போகிறதுக்கான இடம் வேறு ஏதாவது இருக்காமா? நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நான் யோசனை பண்ணேன். அவர் யார் வீட்டுக்கும் அவ்வளோ ஈஸியா போக மாட்டாரு. நீ ஏதாவது சாப்பிட்டியாப்பா சுகு? இல்லை. இங்கேயும் ஒரு ஆள் பட்னியா தான் இருக்கா. சாயங்காலம் ஆக போகுது. கொஞ்சம் நேரம் போகட்டுமா? திரும்பி ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். இத்தனை நாள் காத்திருந்து இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு. என்னால அவர் மறுபடியும். கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி தண்டிக்கிறீங்க? இங்கே பாருமா, பைபாஸ்ல எவ்வளவு வண்டி வருது, அங்க வந்து சாக வேண்டியதானே? யோ யோ வீட்டில் சொல்லிட்டு வண்டியா? ஆலப்பர், நீங்க அருண் தானே? சார் உங்களை தான் கூப்பிடுறேன்ல, கேக்குதா? இல்ல, அந்த அருண் செத்துட்டான். சார் என்ன முதல்ல திரும்பி பாருங்க. சார் நான் உங்க ஆபீஸ்ல தான் ஸ்டாஃபா இருந்தேன். டிசிப்ளின்டா இல்லைன்னு சொல்லி நான் வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க. நான் இப்போ சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டுச்சா? நீங்க இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வந்தீங்களோ இல்ல ஜெயில இருந்து தப்பிச்சிட்டீங்களா? வாழ்க்கை ஒரு வட்டோன்னு சும்மாவா சொன்னாங்க? இப்படியா தெரிஞ்சுக்கோ. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீங்க கோவப்படுவீங்களா? கோவப்படுற மாதிரி கேட்டீங்கன்னா நான் கோவப்படுவேன். இது என்னோட சந்தேகம்தான். வயசான காலத்துல ஏதோ புத்தி இல்லாம கேட்டுட்டதா நீ நினைச்சுக்கோமா. வயசான காலத்துலயா? ஆனா நீங்க பண்ண வேலையை பார்த்தா உங்களுக்கு வயசான மாதிரி தெரியலையே. நீங்க இங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கணுமா? நெருப்பு இல்லாம புகையாதுன்னு தான் ஒரு பழமொழி இருக்குல்லம்மா. இப்ப நடந்திருக்க சண்டை வச்சு பார்க்கும் பொழுது இங்க பாருங்கம்மா, ஒருவேளை நிஜமாவே கண்மணி அருணோட குழந்தையா இருப்பாளோ? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்பு இல்ல. கண்மணி அருணோட குழந்தை இல்ல. ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்து கூட நம்ம கண்மணி இருந்ததுனால அருண் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்து கூட நம்ம பொண்ணு இருந்ததுனால கண்மணி அவனோட பொண்ணா ஆயிடுவாளா?
அந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது. ஐயோ அப்படி இல்லம்மா. ஒருவேளை இந்து அதுக்கான வேலையை பார்த்தாலும் பாப்பா. கண்மணி கண்டிப்பா அவளுக்கும் அவனுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லுவா. ஐயோ இதுக்கப்புறம் அவ சொல்ல போற போய் எதுவும் நடக்காது. யாரும் நம்பவும் மாட்டாங்க, அருணும் நம்ப மாட்டான். நான் அந்த மாதிரிலாம் நினைச்சு சொல்லவே இல்லம்மா. எனக்கு அந்த சந்தேகம் வந்ததுனால நான் உங்ககிட்ட கேட்டேன். இதுக்கப்புறம் நான் இதை பத்தி பேச மாட்டேன். அதுதான் நல்லது. அம்மா உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? அது இல்லம்மா, கண்மணி இன்னும் எதுவுமே சாப்பிடல. அவ ஏதோ அமைதியாவே இருக்கா. நீ அவளை திட்டினதும் அவ ரொம்ப வருத்தமா இருக்கா. குழந்தை ரொம்பவே நொந்து போயிருக்காமா. கண்மணி, செல்லம், எதுக்காக நீ இந்த ரூம்ல வந்து படுத்துட்டு இருக்க? நீ தூங்கிட்டியா? என் செல்லம் தூங்கி இருந்தா இப்போ வலது கைய தூக்குவாளே. தூங்கலனா இப்ப இடது கைய தூக்குவா. நான் தான் சொன்னேனே ரொம்ப கோவமா இருக்காங்க. செல்லம், நீ ஏதோ கோவமா இருக்கிறதா இந்த பாட்டி சொல்றாங்க. இவங்க கிட்ட நீ ஏதாவது சண்டை போட்டியா? பாட்டி பாவம்ல. சரி, அதை விடுங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம என் பொண்ணுகிட்ட சண்டை போட்டீங்க? இனிமே சண்டை போடக்கூடாது, சரியா? இப்ப பாருங்க, என் கண்மணி எந்திரிச்சு முகத்தை எல்லாம் கழுவி பால் கஞ்சி குடிக்க போறா. எனக்கு கஞ்செல்லாம் வேண்டாம். என் பொண்ணுக்கு இன்னைக்கு கஞ்செல்லாம் வேண்டாமா, சரியா? ஓட்ஸை ரெடி பண்ணி கொடுக்கணும். உங்களை சொல்லல, நான் செய்யறேன். அது வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என் செல்லம் தூங்குவா. எனக்கு ஓட்ஸும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். சாப்பிடலன்னா நீ எப்படி தூங்குவ? நான் ஒன்னும் தூங்கவே இல்ல. போதுண்டா செல்லம், எந்திரிங்க. வேண்டாம். நான் சொல்றத கேளு. நீ என்னோட செல்லம் தானே? இல்ல. கண்மணி, எனக்கு யாரும் இல்ல. இங்க பாரு. யாரும் இல்லாத அனாதை தான் நானு. அப்படின்னு யார் சொன்னா? உனக்காக தானே நான் இருக்கேன். இல்ல, எனக்கு அம்மானு யாருமே இல்ல, அப்பாவும் இல்ல, எனக்குன்னு யாரும் இல்ல. உன்னை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த வீட்ல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அது அம்மாவால பாத்துட்டு இருக்க முடியுமா?
அப்புறம் எதுக்கு என்ன நீங்க திட்டுனீங்க? நான் கோவப்பட்டு திட்டலடா. அம்மா வருத்தப்பட்டு தானே உன்னை திட்டினேன். கண்மணி, உனக்கு ஒண்ணு தெரியுமாமா? அம்மா உன்னை திட்டினாங்க இல்லையா, அதை நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் பார்த்தப்பதான் வீட்டுக்கு பின்னால போய் அங்க நின்னு அழுதுட்டு இருந்தாங்க. என் செல்ல கண்மணியை திட்டிட்டேனேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. நீ எதுவுமே சாப்பிடலனா அம்மாவும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. மருந்து சாப்பிடணும். சாப்பிடாம இருந்தாங்கன்னா மறுபடியும் உடம்பு சரியில்லாம ஆயிடும். எனக்கு வியாதி வந்தா யாருக்கு தான் நஷ்டம்? எனக்குன்னு யாருமே இல்லையே. நான் யாருக்குமே பிடிக்காதவளா ஆயிட்டேன். ஏதாவது ஒரு பெரிய வியாதி வந்து நான் செத்து போயிடுறேன். அம்மா, ரோசம்மா, நீங்க போய் தூங்குங்க. நானும் போய் தூங்குறேன். நான் கஞ்சி குடிக்கிறேன். நீங்க தான் என்ன கூட்டணும். அம்மா. நீங்க என்ன சமாதானப்படுத்திட்டு இங்கே இருந்தா என்ன அர்த்தம்? அவர் எப்ப போனாரு? ஆனா இதுவரைக்கும் அவரை பத்தி எதுவும் இது தெரியல. பாருமா, நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்லம்மா. அதனால உங்க வேலை முடிஞ்சிருச்சா? அவர் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். ஆனா அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போவார்னு நினைச்சா என்னால சகிச்சுக்கவே முடியல. அம்மாடி, ராத்திரிக்குள்ள அருண் வந்துருவாரு. எப்படி உறுதியா சொல்றீங்க? ஒருவேளை வரலன்னா வரமாட்டேன்னு தானே சொல்லிட்டு போனாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.